ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை நடந்த சில அப்டேட்ஸ் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவாக மாறப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து வந்த சில ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கா கிட்டேருந்து வந்த சில ஸ்டேட்மெண்ட், ஈரான் இஸ்ரேலோட சில ஸ்டேட்மெண்ட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலையை அதிகப்படுத்த போகுது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நாளைக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக பார்க்கணுன்னா, வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட் முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகி முடியுது. அண்ட் அவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக முடியுது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் மண்டே ஓப்பன் ஆகும். அதாவது வெள்ளிக்கிழமையே நம்ம 500 பாயிண்ட் விழுந்துட்டோம், அதுக்கு மேலே இன்னொரு 100 பாயிண்ட் விழ போகுதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனே ஆரம்பிக்குது. என்னென்னா, இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய 2 ஸ்டீல் பிளான்ட் அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு நாங்கள் இது அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சோன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு டென்ஷனான ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குனீங்களோ அதே அளவு பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு திருப்பி உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் மேலே வந்து ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க. இவங்களும் இன்டர்செப்டர் வச்சு அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. நேற்று மத்தியானத்துக்கு மேலே இன்னொரு அப்டேட் வருது, இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அலுமினியம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மேலே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மேனுஃபேக்சர் மேலே வந்து அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த போரே முடிஞ்சால் கூட ஈரான் மறுபடியும் மீண்டு வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகணுன்ற காரணத்தினால தான் வந்து இதை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக புரியுது. ஸோ இது நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து ஈரான் அவங்களோட இன்னொரு ப்ராக்சியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்க. இந்த ப்ராக்சினா என்னென்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை வச்சு அவங்கக்கிட்ட காசை கொடுத்து ஆயுதம் கொடுத்து என் எதிரிங்களை போய் நீங்கள் அடிச்சுட்டு வாங்கடான்னு அனுப்புவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்சின்னு சொல்லுவாங்க. ஈரானோட ப்ராக்சிஸ் யாருன்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ். சரிங்களா? இந்த ஹமாஸும் ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்லேருந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பதில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க லெபனானில். இப்போ வந்து ஹவுதீஸும் வந்து பார்த்தீங்கன்னா யமன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்களும் இந்த போரில் வந்து இறங்குறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அல்மந்தீபை வந்து நாங்கள் மூடுறோம்னு சொல்லிட்டு. இந்த போர் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலும் நாங்கள் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $60-70 $110-120 வரையும் போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த ரெட் சி மூலியமாக சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயிலை வெளியே அனுப்ப முடியும், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்ப முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வந்து மார்க்கெட்ஸுக்கு வரும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஹவுதீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் அல்மந்தீபில் எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது $120 மேலே ட்ரேட் ஆனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் பெரிய அளவில் கிராஷ் ஆகும். இந்த மாதிரி இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வர ஏப்ரல் 1 நாங்கள் க்ரூட் ஆயிலையும் நேச்சுரல் கேஸையும் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தேவை இருக்கிறதுனால ஏப்ரல் 1 ஜூலை 31 வரை நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சேங்ஷன் போட்டது போய் ரஷ்யா நாங்கள் இப்போ விற்க மாட்டோம்னு சொல்கிற காலம் வந்துருச்சு. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிறது. ஸோ இது வந்து கிளியராக யாருக்கு வந்து நெகட்டிவான விஷயம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா, ரஷ்யா வந்து நமக்கு க்ரூட் ஆயிலும் எல்என்ஜியும் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரை பாதிக்கும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் பாதிக்கும். காரணம் என்னென்னா, யூரோப் வந்து அவங்களோட நேச்சுரல் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பி இருக்கிறது ரஷ்யாவையும் மிடில் ஈஸ்ட்லையும் தான். ஒரே சமயத்தில் 2 பக்கத்துலேருந்தும் கேஸ் வராதுன்றதுனால நாளைக்கு அவங்களோட கேஸ் ப்ரைஸஸ் 50% மேலே இன்க்ரீஸ் ஆகிறதோட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக எக்கனாமிக் கெட்ட விஷயம். அண்ட் எக்கனாமி பாதிக்கப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஸோ இந்த 2 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் கம்மியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அட்டாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இஸ்ரேல் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ தளவாடங்களெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா ஈரானில், அந்த தளங்கள் மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெதன்யாகு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, நாங்கள் அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை 100% வந்து அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலே அவங்களோட அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 90% அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க.
அப்புறம் எதுக்கியா இன்னும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறன்ற மாதிரி தான் இருக்குது. இதை காலையிலேயே சொல்லிட்டாங்க, இன்னமும் அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி மேலே வந்து குண்டு போட்டிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் மேலே குண்டு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும். ஒருவேளை அமெரிக்கா இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலைன்னா நாங்கள் கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ் மேலேயும் குண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனை பெருசாக்கிறதுக்கு தான் என்ன வழின்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து இதனோட சீக்வன்ஸ் பார்த்தோம்னா, முதல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவை சேர்ந்து ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் மொத்தமாக அடித்தாங்க. இப்போது இஸ்ரேல் அமெரிக்காவோட ஃப்ளைட்டு எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே போக முடியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேவியை ஃபுல்லாக அடித்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விமானத்தங்கி கப்பலே கொண்டு வந்து அவங்களோட கடற்கரையில் நிற்க வைக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டீல் அண்ட் அலுமினியம் பிளான்ட் மேலே அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களால புதுசாக மிசைல்ஸையோ ட்ரோன்ஸையோ தயாரிக்க முடியாது. இப்படி படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை குறைச்சிட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸஸை உள்ளே இறக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா உள்ளே இறக்கினாங்கன்னா கூடவே மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்த்து ஈரானுக்குள்ளார தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து 10 லட்சம் சோல்ஜர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அமெரிக்காக்காரன் உள்ளே வந்தால் இறங்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து 3வது விமானம் தாங்கி போகிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட வந்துருச்சு. யூஎஸ்எஸ் ட்ரைபோலி அப்படின்ற கப்பல். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லாண்ட்ரி ஏரியாவில் ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கே திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. ஆனால் அது கிடையாது. அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் தீர்ந்ததுனால மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு வரதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவான நியூஸே வரும்போது கொஞ்சம் கூட பாசிட்டிவான விஷயமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சில பாசிட்டிவான அப்டேட்ஸும் இருக்குது. என்னென்னா நம்மளோட வெள்ளிக்கிழமை அனாலிசிஸ் வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி பாகிஸ்தானோட ஒரு கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா வேலைக்கிழமை ட்ரம்ப் வந்து வாய் விடுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஆயில் வந்து பாகிஸ்தான் கப்பல் மூலிமா அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் கப்பல் மூலிமா நீ அமெரிக்காவுக்கு ஆயில் கொண்டு போறியான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட கப்பல் மேலே அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான், துருக்கி, அப்புறம் ஓமன், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த பிரச்சனை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் ஓகே இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் வந்தது. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் வந்த ஒரு அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தானோட 20 கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கடந்து போகிறதுக்கு அனுமதிக்கிறோன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த வாரம், அதாவது நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்களேன், இஸ்லாமாபாத்தில் இந்த ஓமன், துருக்கி, பாகிஸ்தானோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஈரான், இஸ்ரேல் இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 3 பட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது ஒன்று இருக்கும்போது ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ், யூஎனோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட இன்ஸ்பெக்டர் வேணும்னா ஈரானோட ஃபெசிலிட்டிஸில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்க சொல்லுங்கள், இப்போதைக்கு போரை நிறுத்துங்க, வேணும்னா போரை நிறுத்துறதுக்கு வேணும்னா ரஷ்யா உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி பிரின்ஸ் கிட்டேயும் பேசியிருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க நம்மளோட ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக. காரணம் என்னென்னா, நாளைக்கு க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாச்சுன்னா நம்மளோட ருப்பி வந்து 95 ரூபாவை தாண்டறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை ஃபார்வர்ட்ஸ்லையோ ஸ்வாப்ஸ்லையோ மற்ற கரன்சியில் லாங் போயிருப்பீங்களா, அது எல்லாத்தையும் குறைங்க. $100 மில்லியன் மேலே நீங்கள் லாங்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து லைட்டாக அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபாரின் கரன்சிஸே விற்றுட்டு இந்தியன் ருப்பியை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளோட ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து மார்க்கெட் ஃபாலை வந்து பெரிய அளவில் தடுத்துட முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்பிஐ வந்து நம்புகிறாங்க. ஸோ நம்ம அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரமே அமெரிக்கா வந்து ஈரான்லேருந்து வெளியே வந்துடுவோன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவனுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பேசுகிறாங்க, நம்புறதா இல்லையான்னு தெரியல. அண்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரமே நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்பை திறப்போம்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்றதை வேணும்னே மாற்றி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்பை எதிர்த்து பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. எதுக்கியா சண்டை போடுற, எதுக்கே நம்ம ஆளுங்களை போய் அங்கே பணைய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து திருந்தி ஒழுங்காக ஆகாத வரையும் இந்த பிரச்சனை முடியாது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டஃப்பான டேவாக தான் இருக்க போது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ட்ரேடர்ஸ் யாரும் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறதுக்கான டைம் இன்னும் வரல. ஒன்ஸ் இந்த சீஸ்ஃபயர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இந்த வீடியோவில் தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேற்கொண்டு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.